إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين قال أيضا إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய அடியார்களே, சகோதரர்களே, புனிதமான இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் துல்ஹஜ்ஜுடைய புனித நாட்களான முதல் 10 நாட்கள் குர்ஆனிலே அல்லாஹ் சிலாகித்து சொல்லக்கூடிய அந்த நாட்களில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த உன்னதமான புனிதமான இந்த மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகங்களை, அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் எல்லாம் வருஷம் வருஷம் கேட்டுக்கிட்டு தான் வர்றோம். அவர்களுடைய வரலாறு என்பது யாருக்கும் தெரியாமல் இருக்காது. அந்த அளவுக்கு எல்லோராலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வரலாறு. ஆகையினால் அது சார்ந்து இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. அதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் அரபு நாடுகளில் 10ஆம் நாளாக இன்று கடைபிடிக்கப்பட்டு அவர்கள் ஹஜ்ஜை நிறைவு செய்ய இருக்கிறார்கள். அது அல்லாத இடங்களில் நாளை அவர்களுடைய நியத்தின் அடிப்படையில், அவர்களுடைய முயற்சியின் அடிப்படையில் நாளையும் கொண்டாட இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அவர்களுடைய நியத்துக்கு அதற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகையினால் இந்த 10 நாட்களில் நாம் என்ன நம்மளை எப்படி சரி செஞ்சிருக்கிறோம், எந்த விஷயங்களில் இன்னமும் சரியாகாமல் இருக்கிறோம் என்ற ஒரு சுய பரிசோதனை இந்த நேரத்திலே சொல்லப்பட வேண்டியிருக்கிறது. ஏன்னு சொன்னால், இபாதத்துகள் செய்வதில் சிலருக்கு அது ஈடுபாடாக இருந்தாலும் பலருக்கு அது சிரமமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அதில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனால் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் என்னால் முடிந்த வரைக்கும் நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னால் எதை சொல்லுவாங்கன்னா 5 வேளை தொழுகையை மட்டும் சொல்லுவாங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதையெல்லாம் நீ கடைபிடித்தாக வேண்டும் என்று சொல்லிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் விட்டுடுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், துல்ஹஜ் மாதம் என்பது அவர்கள் புரிந்து வைத்திருப்பது, நான் ஒரு பெருநாள் தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு போய் தொழுதுவிட்டால் என் கடமை நிறைவேறி விடுகிறது, முடிச்சிடுறாங்க. அடுத்து நாம் போய்
கொடுத்துட்டா என்னால் ஆன முடிஞ்ச ஒரு தியாகம், ஒரு முடியின் நகங்களை வெட்டாமல் இருந்தது, இந்த குர்பானி கொடுக்குற வரைக்கும் இப்போ கொடுத்தாச்சு, அதையும் நம்ம முடிச்சிட்டோம். அப்படிங்கும்போது அவர் இந்த சில செயல்களை செய்துவிட்டு நான் இந்த மாதத்தை நான் கடந்து விட்டேன், கழித்து விட்டேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால் அது அவ்வளோதான். ஆனால் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாவாக இருக்கட்டும், காலம் சென்ற இது போன்ற மார்க்க அறிஞர்கள் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். தற்காலத்தில் வாழக்கூடிய சாலிஹ் அல் ஃபௌசான் உள்பட பல அறிஞர்களும் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னும் சில இபாதத்துகளை கண்டும் காணாமலும் கேட்டும் கேட்காமலும் பொடுபோக்காகவும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் கவனம் செலுத்துங்க. இந்த மாதத்தில் 10 நாட்கள் அல்லாஹ் சிறப்பித்து சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒல் ஃபஜ்ர் ஒலையாலின் அஷ்ர் என்று சொல்கிறான்னு சொன்னால், அந்த 10 இரவுகளின் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அதுக்கு வேல்யூ அந்தளவுக்கு ஜாஸ்தி. வெறும் இபாதத்தை மட்டும் செஞ்சு கடந்துட்டார். ஆனால் இவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னால் செஞ்சேன், 5 வேலை தொழுகையை சொன்னால் தொழுதுட்டேன், இதுக்கு மேலே வேறு என்ன செய்யணும் இப்படின்னு அதோட முடிச்சுக்கிறார். ஆனால் மிகப்பெரிய மார்க் அறிஞர்கள் வரையறுத்து தந்திருக்கிறாங்க, மினல் அமாலில்லதி யுஸ்தஹப்பு லில் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் விரும்ப வேண்டிய அமல்களில் உள்ளதுதான் இப்போ சொல்ல போகக்கூடிய விஷயங்கள்லாம். விரும்பணும், அதை நேசிக்கணும், அந்த அமல்கள்லாம் செய்யணும்னு விருப்பப்படணும், ஆர்வப்படணும். ஐ யஹ்ருஸ அலைஹா வ யக்ஸுர் மின்ஹா ஃபி அஷ்ரி தில் ஹிஜ்ஜா, இந்த அமல்களை எல்லாம் அதிகப்படுத்த வேண்டும், அதை செய்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். இது ஒரு முஸ்லீமுக்கு மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு தான் 10 விதமான செயல்பாடுகளை சொல்லி காட்டுறாங்க. என்ன இபாதத்துகள் செய்யணும் அது வேற, நான் இந்த இபாதத்து சப்ஜெக்டுக்குள்ளேயே இது வராது. இது அவ்வளவுமே குணாதிசயங்கள் சார்ந்த விஷயங்கள். இதை நீங்கள் இந்த மாதத்தில் இன்னமும் நீங்கள் நிறைவேற்றாமல் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் சொன்ன கடமையை செஞ்சுட்டு கடமைக்கு மாரடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நம்ம போக்கில் நம்ம போகக்கூடாது, நம்ம மனசு போகக்கூடாது. நாமெல்லாம் யாரை ஏற்றுருக்கோம்னா அல்லாவை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்குண்டு சுய கருத்து ஒன்று இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செயல்படுத்தணும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? சிலத்துல் அர்ஹாம் அல் அகாரிப், இரத்த உறவுகளை, நெருங்கிய உறவு முறைகளை பேண வேண்டும், பேசாமல் இருக்கக்கூடாது. உறவை துண்டிப்பவன் சுவனம் செல்ல மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இது ஹதீஸில் வரக்கூடிய விஷயம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உறவை துண்டிக்கிறவன் சுவனம் செல்ல மாட்டான். இல்லை நான் இப்போது வரைக்கும் துண்டிச்சுட்டு தான் இருக்கேன், முகத்தில் முழிக்காமல் தான் இருக்கேன். அது ஹஜ்ஜி பெருனா வந்தால் எனக்கு என்ன, அது நோன்பு பெருனா வந்தால் எனக்கு என்ன, முஹர்ரம் மாதம் வந்தால் எனக்கு என்ன, எதாக இருந்தால் எனக்கு என்ன, முடியாது. சாகுற வரைக்கும் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதனால் என் மனது இப்படித்தான் சொல்லுகிறது, நான் அப்படித்தான் இருப்பேன். இப்போ மார்க்கம் இப்படி சொல்லுதே, ஹதீஸ் இப்படி சொல்லுதே, நன்மை சேர்ந்து வாழ்கிறதுலாம் இருக்குன்னு சொல்லுதே, அப்படிப்பட்ட நன்மையே எனக்கு வேணாம். அப்போ என்னன்னா, நன்மையை நிராகரிக்கிறவர் யார்? குஃப்ரை செய்கிற ஆள், குஃப்ரியத்தில் உள்ள ஆள். அப்படி ஒரு குர்ஆன் ஹதீஸை நிராகரித்து விட்டு ஒருத்தர் நான் அமல் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அல்லாஹ் ஏற்றுக்குருவான்? முதல்ல வாயாலேயே என்ன செய்கிறதுனா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்மையே தேவையில்லை. யாராவது அட்வைஸ் பண்ணால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறது, பேசாதீங்க, ஏன் பேசுகிறீங்க? பள்ளிவாசலுக்குள்ளே வர்றது தாமதம், ஏன் பேசுகிறீங்க?
அமைதியாக உட்காருங்க. ஜும்மா தானே நடக்குது, எதுக்கு பேச்சு சவுண்ட் வருது? சலசலப்பு இருக்கக்கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறத கேட்க மாட்டேன், என் சொந்த கருத்தை தான் நிலைநாட்டுவேன். நீங்கள் உறவு முறைகளில் நீங்கள் முதல்ல நீங்கள் பேசி முடிங்க, அப்புறம் ஜும்மா பண்ணுவோம். பேசி முடிங்க. ஆக இது போன்ற விஷயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் சக முஸ்லீமே சகோதரனாக இருக்கணும், அந்த அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கும்போது, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கும்போது நாம் எந்த லெவலில் இருக்கிறோம்? ஒரு முஸ்லீமை எதிரியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற நிலைமையை தாண்டி உறவுகளையே எதிரிகளாக பார்க்கக்கூடிய நிலைமை. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு மார்க்கமே இல்லாமல் ஆகிப்போச்சு. சிலர் மார்க்கத்துக்காக நாங்கள் வெறுக்கிறோம் என்கிறார்கள், மார்க்கத்துக்காக நாங்கள் இந்த உறவை முறித்திருக்கிறோம் என்கிறார்கள். அதுலேயும் கூட அளவுகோல் இஸ்லாம் சொல்லுது. நீங்கள் மார்க்கத்துக்காகத்தான் ஒருத்தரை வெறுக்கிறேன்னு சொன்னாலும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவுக்காக சேர்றது அல்லாவுக்காக பிரிகிறது அரிசினுடைய நிழலை பெற்றுத்தரும் சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க. தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலை வ தஃபர்ரகா அலை. அதுலேருந்து என்ன விளங்குது? அல்லாவுக்காக சேர்றதுலேயும் அரிசினுடைய நிழல் கிடைக்குது. ஒருத்தர் பிரிகிறாங்கன்னு சொன்னால் அதுலேயும் அல்லாவுக்குடைய அரிசினுடைய நிழல் கிடைக்குது. அப்போ சேர்றது பிரிகிறதுலேயே அல்லாஹ் நன்மை கொடுக்குறான். அது அவனுக்காக இருந்தா, அல்லாவுக்காக இருந்தா. ஆனால் அது எப்படி? ஒரு முஸ்லீம், அது உறவு முறையோ இல்லை சாதாரண ஒரு முஸ்லீமான சகோதரரோ யாராக இருந்தாலும் சலாம் கூட சொல்லாமல் போகக்கூடாதுங்கிறது தான் அந்த சட்டம். இதை யார் நிறைய பேர் விளங்குறது இல்லை. பேசுறது இல்லைன்னு சொன்னால் ஜாதி கூப்பிட்டு ஜாதி பேசாமல் இருக்கானே, அந்த மாதிரி. அப்படி இஸ்லாம் சொல்லலை. சலாம் சொல்வதை நிறுத்தவே கூடாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நீங்கள் வெறுக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, அதை விட்டுட்டு நீங்கள் ரொம்ப கொஞ்சம் குழாவெல்லாம் வேண்டியதில்லை. ஒருத்தரை பிடிக்கலைங்கும்போது பிடிக்காமலே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் நீ கடைசி நிலைமை சலாம் தான். அதை சொல்வதை விடக்கூடாதுங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லி காட்டக்கூடிய விஷயம். அந்த சலாம் தான் ஒன்று நான் முஸ்லீம் அப்படிங்கிற அடிப்படையினால் நான் அந்த சலாமை சொல்கிறேன். நீ ஒன்று ஒரு முஸ்லீமாக நான் பார்க்குறதுனால இந்த சலாமை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற கடைசி நிலையாக தான். இறந்து போனவங்களுக்கே கபரை தாண்டி போனால் சலாம் சொல்லிட்டு போங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? அவங்க என்ன பதிலாக சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்முடைய பிரார்த்தனையாக அது போய் செய்கிறது. சாந்தி சமாதானம் நிலவட்டும், நீ கபூரில் அமைதி இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் அமைதியை கொடுக்கட்டும், அது அங்கே ஒரு பிரார்த்தனை. ஆக இறந்தவங்களுக்கே நீங்கள் சலாம் சொல்லுங்கள், கபூர் ஜியாரத்துக்கு போனால் நீங்கள் சலாம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, உயிரோடு இருக்கிற வாழக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தான் வெறுத்தாலும் சலாம் சொல்ல வேண்டும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதத்தில் இன்னமும் அந்த பகை உணர்வோடு இருக்கிற நபர் இதை செய்யலைன்னு சொன்னால், துல்ஹஜ் மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியப்படுத்துகிறார்கள், இவர் கண்ணியப்படுத்தலை. 10வது நாள் ஆச்சு, ஐயாமு தஸ்ரீக்கு முடிஞ்சிச்சுன்னா அல்லாஹ் சொன்ன புனித நாட்கள் இந்த 10 நாளோட முடிஞ்சு போச்சு. ஒல் ஃபஜ்ர் ஒல் ஐயாலின் ஆஷுருங்கிறான், 10 இரவுகளின் மீது சத்தியங்கிறான். 10 இரவு இன்றோடு முடிஞ்சு போச்சு. இன்னமும் அதை ஃபாலோ பண்ணலைன்னா அவர் அந்த மாதத்தை இந்த அளவுக்குத்தான் மதித்திருக்கிறார். அல்லாஹ் சொன்ன குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் இந்த அளவுக்குத்தான் பின்பற்றி இருக்கிறார்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அல் இஹ்சான் இலல் ஜீரான், அண்டை வீட்டுக்காரர்களோடு இணக்கமாக இருத்தல், இல்லைன்னா அவங்களுக்கு நல்லது செய்கிறது, நன்மையை நாடுறது. இன்றைக்கி காயல்பட்டினத்தில் அண்டை வீட்டுக்காரனாலே
எவ்வளோ சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில் போய்கிட்டு இருக்குங்கிற நிலைமை தெரியும். முடுக்கு சண்டை அந்த சண்டைன்னு சொல்லி இன்றைக்கி நியாய அநியாயமெல்லாம் பார்க்காம அண்டை வீட்டிற்காரர்களோடு தொல்லைகளோடும் தொந்தரவுகளோடும் எந்த புனித மாதங்கள் வந்தாலும், எவ்வளோ சிறப்பான மாதங்கள் வந்தாலும் இன்னமும் ஒருத்தரை ஒருத்தர் முகத்தை முறித்து கொண்டு பக்கத்து வீட்டுக்காரன் பகையாளிங்கிற மாதிரி இருக்கிற நிலைமையை நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அநியாயம், அண்டை வீட்டுக்காரருக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தால் மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாள் அதிபதியின் ஒவ்வொரு சூறாவிலையும் ஓதுறமே தொழுகையில். அப்போ இந்த தொழுகையில் நீங்கள் ஓதியும் கூட அந்த தொழுகை உங்களை மாற்றலைன்னு அர்த்தம். ஏன்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹிஷாய் வல் முன்கர், தொழுகை மானங்கெட்ட தீய காரியத்தை விட்டும் தடுக்கும். இது தீய காரியம். அண்டை வீட்டாரோடு பகைப்பது, பகையாளியாக ஆக்குவது, சொத்து தகராறு, முடுக்கு தகராறு, அநியாயமான முறையில் ஒரு அங்குலத்தை கூட எடுத்து பிறருடைய இடத்தில் சுவர் எழுப்புவது, கட்டுவது உள்பட எல்லாமே இந்த பிரச்சனை அங்கே தானே வருது. அப்புறம் கழிவு தண்ணி, சாக்கடை தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி எல்லாம் கொண்டு போய் என்ன செய்கிறது? எதெல்லாம் பார்க்காம அடுத்தவன் நடக்கக்கூடாத அளவுக்கு, நடக்கவே முடியாத அளவுக்கு அந்த சந்துக்குள்ளெல்லாம் என்ன செய்கிறது? விட்டு தள்ளுறது. ஏன்னா டேங்க் நிறைஞ்சிடும். பாசி பிடிச்சி வலிக்கி விடுற அளவுக்கெல்லாம் தொல்லை கொடுப்பது. இன்றைக்கி அந்த அளவுக்குலாம் இருக்குது நிலைமை. பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அப்படி பண்ணுற ஆளுகளுக்கு தொழுகையே கிடையாது, தொழுகை இபாதத்தே கிடையாது, ஃபஜ்ருக்கு கூட எந்திக்கிறது கிடையாது. அந்த லட்சணத்தில் இருக்குது. தொல்லையும் கொடுக்கறது, அல்லாஹ் காட்டிய கடமைகளை, அல்லாஹ் சொல்லிய கடமைகளையும் செய்கிறதில்லை. அண்டை வீட்டாரோடு நன்மை நாடி நலம் நாடி இருக்கணுமே, அதுவும் செய்கிறதில்லை. இப்போ எதை வச்சுக்கிட்டு இந்த புனித மாதத்தை இவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரும் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்களே, அதை வைத்து கண்ணியப்படுத்தினார்களா? இல்லை தன்னுடைய மனோ இச்சையினுடைய போக்கில் கண்ணியப்படுத்தினார்களா என்பதை இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். மூணாவது, ஹிஃப்துல் லிசான், நாவை பேணணும். நாவை பேண்ற விஷயத்தில் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நாவை பேணக்கூடிய விஷயத்தில் தடித்த வார்த்தைகள், தீய வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி, அநாகரிகமான, ஆணவமான, அகம்பாவமான வார்த்தைகள். அது எந்த மாதம்லாம் பார்க்கறது இல்லை, எல்லா மாதமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறது. எந்த நாவு அல்லாவை துதிக்கணும், புகழணும், தக்பீர் சொல்லணும், தஸ்பீஹ் சொல்லணும்னு இந்த புனித மாதங்களில் சொல்லப்படுதோ அதே நாவுகளில் அதை அழிக்கக்கூடிய அளவுக்கு, செய்த நன்மைகள் எல்லாம் பாழாக்கக்கூடிய அளவுக்கு நாவுகளிலிருந்து தீமை வருது, தீமையான வார்த்தைகள் வெளியில் வருது. இரண்டும் எப்படி சரியாக வரும்? ஏதாவது ஒன்று தான் அந்த நாவுகளிலிருந்து இருக்க வேண்டும். கேடுகட்ட அசிங்கமான, ஆபாசமான, மோசமான வார்த்தைகளும் வரும், இதுவும் வரும்டா, அது எப்படி சரியாக வரும்? ஆனால் இதெல்லாம் நாவில் கேட்குறவங்க உங்களை யாராவது அப்படி கேவலமாக தடித்த வார்த்தைகளை திட்டினா சபுர், இன்னெல்லாம் அமாசாபின், பொறுமையாளரோடு எல்லாம் இருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் தொழுகையில் சொல்கிற மாலிக் யௌமித்தீன் உண்மையாக இருந்தால், நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாலிக் யௌமித்தீன்னா அல்லாஹ் யார் தீர்ப்பினாலும் அதிபதி தானேன்னு என்னமோ அல்லாவுக்கு நீங்கள் ஒரு பதவியை கொடுக்குற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் ஒன்றும் பதவியை கொடுக்க வேண்டாம். நீங்கள் பதவியை கொடுக்கறதுக்காக எல்லாம் அந்த வார்த்தையை சொல்ல வரல. மாலிக் யௌமித்தீன் நியாய தீர்ப்பினால் அதிபதினா இங்கே உட்காந்துருக்கிறோம்ல, பேசுகிற நானும் கேட்குற நீங்களும் நாளைக்கு போய் நிற்போம், மறுமையில் நிற்போம். தகாத வார்த்தைகளை, தடித்த வார்த்தைகளை என்னை பார்த்து ஒருவர் பேசினார் என்று சொன்னால் நான் அல்லாஹ் இடத்துல போய் நீ கேட்பேன், மன்றாடுவேன், நிற்பேன். நியாயத்தை நீ நியாயம் தீர்ப்பவன், எனக்கு நியாயத்தை கேட்டுக் கொடு. பாதிக்கப்பட்ட நானாக இருந்தால் அல்லாஹ் கேட்பான், உனக்கு என்ன வேணும்னு. பாதிப்பு ஏற்படுத்திய, சொத்தை பிடுங்கிய, சொத்தை ஆட்டைய போட்ட, எனக்கு தொல்லையாக இருந்த, தொந்தரவு செய்த, வார்த்தைகளால் நோவினை செய்த இது போன்ற ஆளுகளை நீ சும்மா விடாத. அப்போ என்ன செய்யணும்? இந்த மறுமையில் எனக்கு என்ன, நான் திருப்பி அந்த வார்த்தையை சொல்லி பழி வாங்குறதுனுடைய நோக்கம் எனக்கு அல்ல. நான் அங்கே பொறுமையாக இருந்தேன். நீ நாவை பேண சொன்னான், பேணினேன். உறவோடு சேர்ந்து வாழ சொன்னான், வாழ்ந்தேன்.
அண்டை வீட்டாரோட தொல்லை கொடுக்காமல் இருக்க சொன்னால் இருந்தேன். ஆனால் நான் இருந்தேன், என் கூட இருக்கிறவங்க அப்படி இல்லை. இப்போ நான் பாதிக்கப்பட்டதுக்கான தீர்வு என்னன்னு சொன்னால், அவங்க நன்மை செஞ்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு கொடுத்து இந்த நன்மை வச்சு நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். ஒரு கால் நீ கேட்கிற நன்மை உன்னுக்கு அநியாயம் செய்த நபரிடத்தில் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யறதுன்னு நல்லா கேட்பான். அப்போ ஏன் தீமையை எடுத்து அவங்களுக்கு கொடு, முடிஞ்சு போச்சு. ஒன்று தீமை குறைஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவார், நன்மையினுடைய சுமை ஏறினாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவார். இதுக்கு தான் மாலிக் யௌமித்தீன் சொல்கிறோம். ஆனால் இதை உணராமலேயே ஓதுறதுனால சண்டை சச்சரவுகளுக்கு பயம் இல்லை, அநியாயம் செய்கிறதுக்கு பயம் இல்லை, அடுத்தவனுடைய சொத்தை பிடுங்கிக்கிட்டு நல்ல முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு அதுக்கு பயம் இல்லை. ஒருத்தர் வந்து கேட்டார் என்கிட்ட, என்னுடைய சொத்தை அபகரித்து விட்டார், ஆனால் மன்னிப்பு கேட்கிறார், மன்னிக்கலாமான்னு. மன்னிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அபகரித்ததை அபகரிச்சாச்சு, மன்னிப்பு மட்டும் கேட்குறது சரியாக வராது. அதுக்கு தீர்வு அந்த சொத்தை கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கணும். போன வாரம் ஒரு சகோதரர் காயல்பட்டினத்தை சேர்ந்தவர் கேட்ட கேள்வி, கொடுக்க மாட்டாங்களாம், மன்னிச்சுக்க. அப்போ இவங்கெல்லாம் இந்த துல்ஹஜ் மாதத்தை என்ன செய்கிறாங்க, குர்பானி கொடுக்குறோம். குர்பானி காசே ஹராம். அது அடுத்தவனுடைய இதிலேருந்து எடுத்து கொடுக்குறது, உன்னுடைய சொத்துலேருந்து உள்ளது இல்லை. திங்கிற ஒன்று அடுத்தவனுடைய சொத்தாக இருந்தால், அபகரிக்கப்பட்டதாக இருந்தால் அது ஹராம், அது நன்மை கிடைக்காது. இழந்தவனுக்குத்தான் நீ செய்த இபாதத்துகளுடைய நன்மைகளையும் மற்றும் பல எல்லா நன்மைகளையும் தூக்கி கொடுத்துருவான். அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, இது விஷயத்திலெல்லாம் கவனமாக இருக்கணும். ஆக அண்டை வீட்டாரோடு நலம் நாடி ஒழுக்கமாக இருக்கணும், இரத்த பந்த உறவுகளோடு சேர்ந்து வாழணும், நாவை பேணணும். நாலாவதாக சொல்லும்போது பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்ய வேண்டும், பெற்றோர்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டும். தனியாக தவித்து விடக்கூடாது, உங்கள் கூட தான் வச்சுருக்கணும். அவங்களுக்கு நல்லது கெட்டதை நீங்கள் தான் பார்க்கணும், அனாதையாக ஆக்கக்கூடாது. அவர்களுக்கென்று தனியாக இருக்கட்டும் என்று ஒதுக்கி விடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. பெற்றோர்களுக்கு பேண வேண்டிய விஷயங்களை பேணிடணும், நன்மை செய்ய வேண்டிய விஷயங்களை நன்மை செஞ்சிடணும். அவங்கள சீன்ற வார்த்தையும் சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அவங்கள விரட்டக்கூடாது, கண்ணியமான வார்த்தைகளை தான் சொல்லணும். ஏன் இதெல்லாம் அல்லாஹ் சொல்லணும்? அவங்க வயதாகிவிட்டால் உனக்கு தொல்லை தரக்கூடிய சில வார்த்தைகளை சொல்லலாம், அப்பவும் கூட நீ அதான் விரட்டக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறான்? விரட்டுற மாதிரி அவங்க நடந்தாலும் நீ அந்த வேலையை செய்யக்கூடாது, பொறுமையாக தான் இருக்கணும். வயதாக புத்தி பேதலிக்கிறது, அறிவிருந்தும் அறிவற்றவர்களாக மாறி விடுகிறார்கள். இதெல்லாம் குர்ஆனில் 22 அத்தியாயம் 5, 6 எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம். இது தள்ளாத வயது வரைக்கும் வாழக்கூடியவர்களுடைய நிலைமைகள் இதுதான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்ட ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்லி வ அஊது பிக அன் உரத்த இலா அர்தலில் உமுர். தள்ளாத வயது வரை வாழ்வதிலிருந்தும், கோழைத்தனத்திலிருந்தும், கஞ்சத்தனத்திலிருந்தும் என்னை பாதுகாத்து விடுனாங்க. அதே மாதிரியே கேட்டபடி 63 வயசில் நடமாடிக்கிட்டு இருக்கும்போதே அல்லாஹ் அவங்களுக்கு மரணத்தை கொடுத்தான். கேட்ட துவா கபூலாயிற்று. என்ன காரணம்? இப்போ என்னெல்லாம் இறை தூதர் சொன்னதாக இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேனோ அதன்படி அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியத்தை கொடுத்தான். அந்த கொடுத்ததுக்கான காரணம் பிறருக்கு நலன் நாடி நல்லது செஞ்சு அண்டை வீட்டாருன்னு இல்லை, இரத்த சொந்தம் இல்லை, எல்லாத்துக்குமே உரிய ஒரு மரியாதையை கொடுத்ததுனால தான், நாவை பேணியதுனால தான். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்ய ஈஸியாக கிடைக்கப்பட்டது. செய்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலும் கொடுத்துட்டான். மௌத்தாகிற நேரத்தில், மரணிக்கிற நேரத்தில் ஒரு சிறு காய்ச்சலும் தலைவலியும் தான் அவர்களுக்கு வேதனையாக இருந்ததை ஒழிய அதுக்கப்புறம் பெரிய வேதனை ஒன்றுமே இல்லை. மௌத்து கூட இலகுவாயிடுச்சு. அந்த மாதிரி நாம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை ஆசைப்படணும்னு சொன்னால் இதெல்லாம் நிறைவேற்றணும். இதெல்லாம் நம்ம நிறைவேற்றி ஆகணும். உங்கள் மனசுக்கு பிடிக்கலைன்னா அதை தூக்கி எறியணும். அல்லாஹ்வுக்கு எது பிடிக்குது அதை செய்யணும். இதை செய்கிறத விட்டுட்டு நாம் நம்ம மனம் போக்கில் எனக்கு தெரிஞ்ச பாலிசியான சில இபாதத்துக்களை செஞ்சுட்டு போயிட்டு நான் அதை கண்ணியப்படுத்திட்டேன்னு சொன்னால்
அது சரியான ஒரு விஷயம் இல்லைங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அடுத்து என்ன சொன்னாங்க? இஸ்திக்ஃபார்னு சொன்னாங்க, பாவ மன்னிப்பு. இப்போ நான் எதெல்லாம் வந்து சொன்னேனோ அதை நம்ம செய்யாமல் இருந்தால் அதெல்லாம் பாவம்தான். தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்யாமல் இருக்கிறது, அண்டை வீட்டாரோடு பகையாளியாக எதிரியாக இருப்பது, இரத்த சொந்த உறவுகளோட பேசாமல் சேராமல் இருக்கிறது, இதெல்லாம் பாவத்தின் காரணமாக உள்ளதுதான். இந்த பாவத்துக்கான மன்னிப்பை கேட்டால் ஆகணும். எப்படி? சரி செஞ்சுட்டு கேட்டாகணும். உறவு துண்டிக்கப்பட்டதாக தான் இருக்குது. யாரெல்லாம் நான் உறவை துண்டிச்சுட்டா நான் துண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், என்னை மன்னிச்சு, அது எப்படி சரியாக வரும்? ஒருத்தர்கிட்ட அபகரித்த சொத்தை கொடுக்காம மன்னிச்சிங்கன்னு நீங்கள் கேட்டால் அவனும் மன்னிக்க மாட்டான், எல்லாம் மன்னிக்க மாட்டான், அந்த மன்னிப்பு எப்படி சரியாக வரும்? அப்போ மன்னிப்பு கேட்கறதுக்குன்னே ஒரு தகுதி இருக்குது. யாருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாருடைய மன்னிப்பின் கோரிக்கையை அங்கீகரிக்க வேண்டும்ங்கிறதுக்கு அல்லாஹ் தகுதி பார்க்குறான். அது இப்படித்தான் பார்ப்பான், சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. தீர்வுன்னா தீர்வை எட்டிட்டு மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிப்பான். தீர்வையே எட்டப்படலை, தீர்வே இல்லை, மன்னிப்புன்னு கேட்டால் எப்படி மன்னிப்பான்? அதே மாதிரி அல் இஸ்லாஹ் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் சண்டையை தூண்டி விடக்கூடாது, சமாதானத்தை தான் ஏற்படுத்தணும். அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இந்த பிறை பிரச்சனையில் கூட தேவைக்கு இல்லாமல் சண்டை சச்சரவுகள்லாம் போட்டுக்கிட்டு இன்னமும் வந்து வாதம் பண்ணிக்கிட்டு, விவரம் தெரிஞ்ச ஆலிம்கள் வாதம் பண்ண மாட்டாங்க. பொதுமக்களில் தான் இது சரியா அது சரியா. உங்கள் முடிவில் இன்றைக்கி பெருநா கொண்டாடிட்டீங்கன்னா, நீங்கள் அதில் தெளிவாக தான் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதில் 2 கூலி. ஏன்னா நீங்கள் சரியாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. நாளைக்கு கொண்டாட போகக்கூடியவர்கள் அவர்களுடைய நியத்தின்படி, அவர்களுடைய எண்ணத்தின்படி, எனக்கு இதுதான் சரின்னு படுதுன்னு விவரம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு எனக்கு இன்றைக்கி செய்கிறது தான் எனக்கு மனசுக்கு சரின்னு படுதுன்னு சொன்னால், குர்ஆன் ஹதீஸ் ரீதியாக அவங்க அப்படி விளங்கியிருந்தாங்கன்னா, அவங்க நிலைப்பாடுப்படி அவங்க நான் இன்றைக்கி கொண்டாடுறது தான் 2 கூலி கிடைக்கும் நான் நினைக்கிறேன்னா, அது அவருக்குள்ள இது. அது எப்படி உனக்கு கிடைக்கும்? அது கிடைக்காத, அது சரி வராத. நீங்கள் அல்லாஹ் கிடையாது, முடிவெடுக்கிறது அல்லாஹ். தீர்ப்பு நாள் அதிபதின்னு சொல்லி மாலிக் யௌமித்தீன் சொல்கிறோம்ல, அப்போ அல்லாஹ் தான் அது. அந்த முடிவை அல்லாட்ட விட்டுறணும். உங்களுக்கு எது சரின்னு படுதோ நீங்கள் அதை நோக்கி போங்க, அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அவங்க அதை நோக்கி போட்டோம். இதுக்கு எதுக்கு தேவையில்லாத வாதம்? இதெல்லாம் வந்து சமாதானத்தை ஏற்படுத்தாது, சண்டை சச்சரவுகளை தான் ஏற்படுத்தும். ஃபத்வா, தேவையில்லாத ஃபத்வாக்கள்லாம் கொடுக்கக்கூடாது. புனித மாதத்தில் உட்காந்துக்கிட்டு புனித செய்ய வேண்டிய விஷயங்களை புனிதப்படுத்தி போகணுமே தவிர, அதில் உட்காந்துக்கிட்டு நன்மை செய்கிறங்கிற பேரில் ஒருத்தர் உயர்த்தி ஒருத்தரை தாழ்த்தி ஒருத்தரை மட்டம் தட்டி ஒருத்தர் செய்கிறது சரின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் செய்கிற தவறுன்னு ஃபத்வா கொடுக்கறது யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இதை கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி இபாதத்துகளில் மிக முக்கியமான விஷயத்தில் இஃப்ஷாஉ ஸலாம், சலாத்தையும் பரப்ப சொன்னாங்க. இது எப்போவுமே செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் ஏன் இந்த மாதத்தில் இதை அழுத்தமாக சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்போவுமே சலாம் ஆள் பார்த்து தான் சொல்கிறீங்க. இந்த பணக்காரனுக்கு ஒரு ஏழை சலாம் சொன்னான்னு வைங்களேன், மௌனமாகவே போவார், பதில் சொல்ல மாட்டார். ஏன்? அவருக்கு என்னமா? இதை ஒருத்தர் வருத்தப்பட்டு என்கிட்ட சொல்கிறார், நான் கண்ணு முன்னாடி நின்று பார்த்துட்டு தான் இருக்கேன், பத்திலாம் சலாம் சொல்கிறேன், கண்டுக்கிடாமல் போகிறேன். நான் அப்பவும் சொல்லி பார்த்தேன், காதில் விழுந்திருக்காது. ஆனால் நான் நின்ன இடமும் அவர் சொன்னதும் சலாம் சொன்னால் காதிலே உழக்கூடிய அளவுக்கு மிக நெருக்கமான ஒரு இடம்தான். அப்போ என்ன தென விட்டு திமுறது? அப்போ என்னன்னா, இபாதத்துங்கிறது இவங்க முடிவெடுக்கிறாங்க, இவங்க தான் முடிவெடுக்கிறாங்க. நான் யாருக்கு சலாம் சொல்லணும், யார் பார்த்தா நான் சலாம் சொல்லுவேன். சாதாரண மிஸ்கின் ஒரு தொழுகை இபாதத்தோடு இருந்தாலும் கூட அவருக்கு சலாம் சொல்லுவேன். அதில் பாகுபாடு பாரபட்சமே இல்லை. அந்த மாதிரியெல்லாம் நாம் வந்து இவன் பிச்சைக்காரன், இவனுக்கு போய் நான் சலாம் சொல்லணுமா அப்படின்னா, அப்போ அந்த அளவுக்கு இபாதத்தை வந்து அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லியிருக்கான் அதை பார்க்கறது. இவர் ஒரு ஒரு மார்க்கத்தை உண்டாக்குறார், முடிவு பண்ணுறார். இவர் நாவல ஒருத்தரை பார்த்து சொல்லணும்னு முடிவு பண்ணால் சொல்வார், இவனுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, இன்னும் சொல்ல மாட்டார். இது என்னது? இது வந்து ஷைத்தான் சொல்கிறத கேட்டு நீங்கள் சலாம் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கிறது இல்லை. அப்போ சலாமுலையும் கூட நன்மையை பெறுவதற்கு தயாராக இல்லை. அந்த சலாமுக்கு நன்மை உண்டுங்கிறது தெரியும்,
ஆனால் அது நான் முடிவெடுக்கணும்னு உங்கள் சொந்த சொத்தாகிட்டீங்கல்ல சலாமே, அது எப்படி சரியாக வரும்? இது எல்லாம் கவனத்தில் வச்சு இந்த புனித மாதத்தில் இந்த 10வது நாள் இது முடிஞ்சுட்டா முடிஞ்சிடுச்சு. அந்த கருத்துடையவங்களுக்கு நாளைக்கு 10வது நாள் முடிஞ்சால் முடிஞ்சு போச்சு. ஐயாமு தஸ்ரீக்குங்கிறது இந்த 10 நாட்களுக்குள்ளே வராது. தாண்டி அல்லாஹ் சொன்ன ஒலையாளின் ஆஷர் 10 இரவுகளின் மீது சத்தியம்ங்கிறது இன்னைக்கு கருத்தோட இன்னையோட முடிஞ்சு போச்சு, நாளை கருத்தோட நாளையோட முடிஞ்சு போச்சு. இந்த இபாதத்துகளை இப்போவும் அவங்க சரி செய்யாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் கடமையை கடமைக்காக நிறைவேற்றி விடுகிறார்கள். அல்லாஹ் சொன்ன எதுவும் அதில் இல்லை, வாசமும் மனமும் இல்லை. இந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்கங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். ஆக அன்பான சகோதரர்களே, இது மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி விஷயங்களையும் கவனம் செலுத்தணும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். புனித மாதங்களில் வெறுமனே தொழுதானா குர்பானி கொடுத்தனான்னு இல்லாமல் இது விஷயத்துலையும் கவனம் செலுத்தணுங்கிறது இஸ்லாம் தெளிவாகவே சொல்லுகிறது, எந்த விதமான சமரசமும் இல்லாமல். ஆக அதை புரிந்துக்கிட்டு அதன்படி நாம் நடைமுறைப்படுத்துவோம். படுத்தலைன்னா படுத்த வேண்டிய கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இன்னும் அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் வரல அப்படின்னு சொன்னால் நாளைக்கு மறுமையிலே அதற்கான கேள்விகள் கேட்கப்படும்போது பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. அதாவது உணவளிக்கிற விஷயம், ஏழைகளுக்கு உணவளிப்பது எல்லா காலகட்டத்திலும் உணவளிக்கிறது தான். துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் சதக்கா ஜக்காத்துக்கு அதிக வேல்யூ உண்டு. ரமலான் மாதத்தை விட ரமலான் மாதத்தை விட இந்த மாதத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய 10 இரவுகளின் மீது சத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களுக்குள்ள ஏழைகளுக்கு, தகுதி வாய்ந்த ஏழைகளுக்கு உணவளிக்கிறது. தகுதி வாய்ந்த ஏழைகள்னால் என்ன? இந்த வீடு வீடு தெரு தெருவாக அலைகிறத நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏழைகள், அதுக்கெல்லாம் காசு சேர்க்குற கூட்டம். நல்லா பாருங்கள், கிலோமீட்டர் கணக்கில் நடப்பாங்க, காலே வலிக்காது. ஆனால் ஒரு இடத்துல வேலை செய்கிறதுக்கு கால் வலிக்கும். ஆனால் இஸ்லாம் பிச்சைக்காரர்களை உருவாக்க சொல்லலை, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து சம்பாதிக்கத்தான் சொல்லுது. ஆனால் இதில் ருசி கண்டவங்க அது திருந்துறதில்லை. நீங்கள் இவங்கள ஏழைகள்னு ஒரு தரத்தில் வச்சுருக்கீங்க. ஆனால் நம்ம ஊர்கள்லேயே கேட்கறதுக்கு கூச்சப்படக்கூடிய எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள். எழுந்து நடந்து வர முடியாத எத்தனையோ ஊனமுற்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு உங்களுடைய குர்பானி கறி, இவர்களுக்கு உங்களுடைய உணவுகள் நீங்கள் சமைத்து கொடுத்தாலும் சரி, கறியாக கொடுத்தாலும் சரி, மனதார உளமாற பிரார்த்திப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்குறதுங்கிறது எனக்கு கூலி அல்லாஹ்விடத்தில். நான் அதை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஜஸாக்குல்லா ஹைரன் கூட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அதை கூட சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கக்கூடாது. அதை சொல்லி கூலியை நான் எதிர்பார்க்கல. ஒரு சோறை கொடுத்துட்டு ஒரு இதை கொடுத்துட்டு துவா செய்யுங்கன்னு சொன்னால் கூட அது கூட நான் கூலியாக ஆயிடுமோன்னு பயப்படுறேன்னு சஹாபாக்கள் நினச்சாங்க. எப்படி? ஒரு உதவி செஞ்சுட்டு எனக்காக துவா செய்யுங்க, உதவி செஞ்சாச்சு, இப்போ துவாவை நான் கூலியாக கேட்குறேன், இதுக்கு கூட கூலி ஆகிடுமோன்னு நான் பயப்படுறேன்னு அல்லாஹ் மேலே அவ்வளோ பயந்தாங்க. இன்றைக்கி நம்ம சாதாரணமாக தான் சொல்கிறோம் துவா செய்யுங்கன்னு, அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சஹாபாக்கள் அது கூட கூலி ஆகிடும், வேணாம், நம்ம கொடுத்தது அல்லாஹ் பார்க்குறான், அவங்க துவா செஞ்சாலும் செய்யலைன்னாலும் அது நமக்கு கூலி கிடைச்சிரும், அப்படி கொடுத்த மேனிக்கே கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக கொடுத்துட்டு போயிடுவாங்க. உணவளிக்கிற விஷயத்தில் அவ்வளோ ஒழுக்கத்தை பேணாங்க சஹாபாக்கள். இறுதியாக அல் அம்ரு பில் மாரூஃப் ஒன் நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை விட்டும் தடுக்க வேண்டும். தீமை நடக்கட்டும் எனக்கு என்னன்னு போகக்கூடாது. வல்லசுரு சூறாவில் நஷ்டவாளிகளாக யாரை சொல்கிறான்னா, சத்தியத்தை சொல்லாதவங்களையும் சொல்லி பிரச்சனைகள் வரும்போது பொறுமையாக இருக்கிறவங்களையும் தான் அல்லாஹ் வந்து நஷ்டவாளி இல்லைங்கிறான். ஆனால் நஷ்டவாளி யாருன்னா பொறுமையாகவும் இருக்கிறது இல்லை, சத்தியத்தையும் சொல்கிறது. சத்தியத்தை சொல்லாமலேயே ஒதுங்கி போயிட்டு நான் பொறுமையாக இருக்கேன்னு சொன்னால் அது கோலத்தனம், அது பொறுமை கிடையாது. நம்மளால் முடிஞ்ச தீமைகளை தடுக்க வேண்டும். ஏன் ஜும்மாவில் பேசாதீங்கிறோம்? பேசினா யாருடைய அமல் வீணாக போவோம்? ஷுன்னு சொன்னாலே உன் அமல் பாலாயிடுச்சுங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்க வேண்டும்,
முதல்ல என்ன செய்ய, சின்ன பள்ளின்னா வருஷப்படி உட்காருங்க. அப்போ தான் பின்னாடி வர்றவங்களுக்கு இடம் கிடைக்கும். நீங்கள் கேப் விட்டு இடவழி விட்டு இப்படிலாம் இருந்தீங்கன்னா பின்னாடி உள்ளவங்களுக்கு இடம் கிடைக்காது. அதனால் வர்றது தான் சில பிரச்சனைகள். பள்ளிக்குள்ளே வந்துட்டால் நன்மையை நாடி ஃபில் பண்ணுங்கள். ஷைத்தானுக்கு இடம் விட்டு இருக்கிற மாதிரி அர்த்தம் நீங்கள் உட்காந்துருக்குறது. இப்போ நீங்கள் ஷைத்தானுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நன்மை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிக்கணும். பள்ளிவாசலுக்கு நன்மை செய்ய வர்றது முக்கியம் இல்லை, அந்த நன்மையோட, அந்த நன்மையினுடைய ஏட்டில் பதிவான கையோடு நீங்கள் வீட்டுக்கு போகணும். ஆனால் ஷைத்தான் நீங்கள் முன்னிலைப்படுத்துறீங்கன்னா வரிசையிலையும் சரி, தொழுகையில் நிற்கும் போதும் இடைவெளி பார்க்குறோம். கொரோனா வந்ததான் வந்துச்சு, எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு போயிடுச்சு. தொழுகையில் இன்றைக்கும் ஒட்ட மாட்டேங்கிறான் காலை. அப்போ என்னது? அமல் விஷயத்தில் ரசூலுல்லாவை ஃபாலோ பண்ணதில்லை, தான் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் செய்கிறாரு. ஆக இது மாதிரி விஷயங்களில் கவனத்தில் வைத்து ஜும்மாவுடைய நன்மைகளை பால்படுத்தாமல், நன்மை சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அது அல்லாஹ் அங்கீகரிக்கணும். மலக்குகள் பதிவு செய்யும்போது கவனமாக அவங்க பதிவு செய்வாங்க. மிஸ்டேக்குகள் இருந்தால் மட்டும் அதை என்ன செஞ்சிருவாங்க, தட்டி கழிச்சிருவாங்க. இப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் நமக்கு இருக்கணும். இந்த நன்மைகளை பதிவு செய்வதற்குரிய மலக்குகள் அல்லாஹ் என்ன சொன்னானோ அந்த கட்டளையின் பிரகாரம் தான் பதிவு செய்வாங்க. சும்மா ஏனாதானோ எழுத மாட்டாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய அமல்களுடைய நன்மைகளை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாழாக்குவதற்கு எந்த வகையிலும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை கூறிக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதுகுல்லாஹ் அக்பர். வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.